யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்க தேவையில்லை, உண்மையிலேயே ஜாதகம் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலத்தை கணிக்கிறதுக்குன்னு இந்த பூமியில் வேறு எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது. அதில் இந்த தனிமனித ஹாரோஸ்கோப் ஹோரா ரீடிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா, ஒரு தனிமனித வாழ்க்கை உங்களோட என்டையர் லைஃப் எந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு துறை இருக்குது அப்படின்னா ஜோதிடத்துறை தான். நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டு மாட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த டைம் எப்போ மாறி உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் உங்கள் மைண்டில் எப்போ உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கு வேறு ஏதாவது துறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நோயை குணமாற்றலாம் மெடிக்கலில் கூட, பட் நோய் கூட குணமாகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன தான் கொடுத்தாலும் அது ஒரு எந்த பீரியடுக்குள்ளே மாறுங்கிறத நீங்கள் ஜோதிடம் மூலயமா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 விஷயத்துக்காக நீங்கள் ஜோதிடத்தை யூஸ் பண்ணலாம். ஒன்று, உங்கள் சில பல நோய்கள் காரணமே இல்லாமல் வரும். அதுதான் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நோய் 3 விதமாக வரும். நம்ம போய் யாருக்கிட்டே தொத்திக்கிறது, அது பேர் தான் நோய் தொற்று. கூடிய உணவுகள் மூலியமா சரிவராத உணவுகளை நம்ம ஏற்படும் போது, உணவுகளுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் போது அது மூலியமாக ஏற்படக்கூடியது ஒரு நோய். 3வது பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளானட்டரி பொசிஷன்ஸ் மூலியமாக சில நோய்கள் ஏற்படும். அதுக்கும் டாக்டர்ஸ்கிட்ட போய் நீங்கள் என்ன தான் தீர்த்தீங்க, வாதத்துக்கு சில வாத நோய்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் அந்த 1 இயர் ஆஃப் டைமு அது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டுருது, மிகப்பெரிய கடன் பிரச்சனை ஏற்பட்டுருது. இது எப்போ மீறுவோன்னு உங்களுக்கே தெரியல, உங்களுக்கு சூசைடிக்கல் தாட் தோணுது. ஸோ இதுலேருந்து எப்போ வெளியே வரணும் அப்படின்னு தோணும்போது அப்போ கூட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படுது. ஸோ அதுலேருந்து மாறுறதுக்கு ஒரு தன்மை ஏற்படும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட்டு போய் நீங்கள் தீர்க்கக்கூடிய பிரச்சனை கூட, சைக்காட்டிஸ்ட் கூட என்ன காரணங்களால உங்களுக்கு பிரச்சனை தெரியும், என்ன காரணம் கேட்டு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு ஜாதிப்பட்ட ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் உங்களோட ஜாதகத்தை பார்த்தனையும் உங்கள் பொசிஷன், பிளானட் பொசிஷன் இந்த மாதிரி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. இந்த டைம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் உங்களுக்கு மாறிடுங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணுங்கிறது. இல்லை, நான் எவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் அதுலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடுவேன், எனக்கு எந்த ஒரு ஜோதிடமும் தேவையில்லை, நானே என்னை பார்த்துப்பேன், என்னால் எனக்கு ஒரு வில் பவர் இருக்குது அப்படிங்கிறவங்க உண்மையிலே சொல்கிறேன், ஜோதிடம் தேவையில்லை. அவங்க ஜோதிடம் பார்க்கவே தேவையில்லை. நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா, பண வசதி எல்லாமே இருக்கிறவங்க தான் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து நல்ல நேரம் கேட்டதான் பண்ணுவாங்க. அடுத்த வேலை சாப்பாடுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதவங்க எதை பற்றியாவது யோசிப்பாங்களா? அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நேரம் காலம் பார்த்து எதையும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் நீங்களும் ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா, நேரம் காலம் எதுவும் தேவையில்லை, நான் வாழ்க்கை போகிற போகுது போகணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகம் தேவையில்லை.